ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனால் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுருக்குறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. மாண்பு உறுப்பினர். நாங்கள் அன்பு ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் கல்வி அமைச்சர் சொன்னார்கள் அது நடந்து இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம். ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி அந்த பணி டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் அவர் இறந்து விட்டார். அவ்வளோதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். அது மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாடு வெற்றி திட்டத்திற்கு அது அண்ணாவின் பெயரை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய. நான் கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி கேட்கவில்லை உங்களை. அண்ணாவின் பெயர் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா திட்டத்திற்கும் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இது போக நீங்கள் இதில் முழுக்க பார்த்தால் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் நம்ம மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம் 20 வருஷமாக நடக்குது. 2006 இன்றைக்கி 2026. இந்த திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே மிக சிறப்பாக ஒரு ஆண்டு செயல்படுத்தப்பட்டு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களையும் கிளஸ்டர்களை பூரா ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து 100 நாள் வேலைன்னா இன்னொரு கிராமத்திற்கு வேனில் 407 அந்த டாட்டா ஏஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க. காலையில் அங்கே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போவாங்க. இப்படிப்பட்ட நிலையை பார்த்து நான் அமைச்சரானவுடன் உடனே அதற்காக மாற்றமாகத்தான் எல்லா கிளஸ்டரையும் எடுக்கணும். அப்போ தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி அந்த திட்டத்தை அந்த ஆண்டு நடத்தினோம். அப்பொழுது நடத்தின உடனே 23-24 கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் 13,00,000 கோடி அந்த ஆண்டு. ஏனென்றால் மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தில் 100% கூலியும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர்கள் புதிய ஒரு கொண்டு